10 நிமிஷத்தில் சேமியா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப சுலபம். 10 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் தான் நம்ம நெய் சேர்க்க போகிறோம், எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்ல. லேசாக நெய் சூடான பிறகு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரியை வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி லேசாக நிறம் மாதிரி வரும்போது ஒரு 10 உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் முந்திரி வந்த பிறகு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு வறுக்காத சேமியா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த சேமியா கூட சேர்த்துக்கலாம். எந்த சேமியா சேர்த்தாலுமே நீங்கள் நெய்யில் ஒரு முறை நல்லா இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. அதே சமயம் ரொம்ப கருகிடாமையும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா சூடான தண்ணி 2 கப் அளவுக்கு, எந்த கப்பில் நம்ம சேமியா சேர்த்துமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேமியா நல்லா வெந்து வரட்டும். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகி சேமியா நல்லா வெந்து வந்துடும். இடையில் கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு திக்கான பதத்துக்கு வந்த பிறகு இப்போ நம்ம ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறது சரியாக இருக்குங்க. இதுக்கு மேலே அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் சேர்த்துருக்க அளவுக்கு நாட்டு சர்க்கரையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் இருக்கும். ரொம்பவும் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவும் திகட்டும், சாப்பிட முடியாமல் போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கைவிடாமல் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்து இந்த அளவுக்கு திக்காகிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணியில் ஒரு 10 குங்குமப்பூ சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா இதுக்கு ஃபுட் கலர் எதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் குங்குமப்பூ சேர்த்திங்கனாலே உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கதால எனக்கு தேவைப்படலை ஃபுட் கலர். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.